அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாதம் மகர ராசி பலனை தான் பார்க்க போகிறோம். அருமையான செப்டம்பர் மாதத்தில் உத்திராடம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதமும், திருவோணத்தில் 4 பாதங்களும், அவிட்டம் முதல் 2 பாதங்களிலும் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு முதலில் தொழில், உத்தியோகம் மற்றும் பொருளாதார நிலை, அதுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, ராசிக்கு ஜீவனஸ்தானமான 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 3ஆம் தேதி முதல் 10ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்றுவிடும். 7ஆம் தேதி 9ஆம் இடத்தில் உச்சமாகும். புதன் 26ஆம் தேதியில் சுக்கிரனுடன் 10ஆம் வீட்டில் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரப்போகிறாரு. தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதமாக இருக்குங்க. மாற்றம் மூலமாக ஒரு ஏற்றம், அதனால் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை காட்டப்போகிறது இந்த மாதம். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் உச்சகுருவின் நேரடி பார்வை 3ஆம் வீட்டில் சனியின் அமைப்பால் வியாபாரத்தில் புதிய கிளைகள் தொடங்குவதற்கு சாத்தியமாகுங்க. கூட்டு தொழில், கூட்டாளிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி தொழிலில் நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி நகரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள், ரியல் எஸ்டேட் தொழில்கள், மளிகை மற்றும் ஜவுளி தொழிலில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் பல மடங்கு லாபம் கிடைக்க போகுதுங்க. புதிதாக தொழில் தொடங்குவதற்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குது. குறைந்த முதலீட்டில் நல்லதொரு இடத்தில் தொழில் ஆரம்பிக்கலாம். பெரிய அளவில் முதலீடு செய்து பெரிய இண்டஸ்ட்ரி வைக்க பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வலிமையான கிரகத்தின் தொழில்தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்களா, நல்ல தசாபுத்தி காலம் நடக்குதா என்பதை உங்கள் குடும்ப ஜோதிடரை அணுகி ஒரு முறைக்கு 2 முறை கேட்டுக்கிறது நல்லதுங்க. தொழில் சம்பந்தமான நல்லதொரு உயர்வு என்பது இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து உத்தியோகம் பற்றி பார்க்கும்போது, புதுசாக வேலை தேடுபவர்களுக்கும், ஏற்கனவே ஒரு வேலையில் இருந்து வேறு வேலைக்கு மாற நினைப்பவர்களுக்கும் நல்ல வேலை கிடைத்துவிடும். அடுத்தடுத்து வேலையில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கீங்கன்னா, அதுவும் உங்களுக்கு சாதகமான பலனையே இந்த செப்டம்பர் மாதம் கிடைக்க போகுது. அப்படி அது கிடைக்கும் வகையில் தான் கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. நீண்ட நாட்களாக போட்ட எஃபர்ட்டுக்கான அங்கீகாரம் எல்லாம் சிறப்பாக கிடைக்குங்க. இதில் எந்த தடையும் தாமதமும் காணப்படலை. அதோட மேலதிகாரிகளுடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்குங்க. இதில் வெளிநாட்டு வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு நல்ல பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சி வெளிநாட்டில் நல்ல ஒரு இடத்திற்கு செல்ல வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அரசாங்க வேலைக்கு முயற்சிப்பவங்க கூட இந்த செப்டம்பர் மாதத்தில் சூரியன் 17ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியான பிறகு முயற்சி செய்தால் அருமையான பலன் உண்டாகும். அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் தர்ம கர்மாதிபதி யோகமும் குருமங்கள யோகமும் ஒன்று சேர்ந்து வருவதால் அருமையான முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. அடுத்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவு ஒரு பக்கம் அருமையாக வந்து கொண்டிருந்தாலும் செலவுகளும் சரியாக இருக்கும். ராகு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து செலவுகளை தந்து கொண்டே தான் இருப்பார். வரவும் செலவும் சம பங்காக இருக்கும். வரும் செலவுகளை உங்கள் புத்தி சாதுரியத்தால் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ள முடியும். தங்க நகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவோ அல்லது இடம் வாங்குவதற்கோ அல்லது வீட்டில் முக்கிய பொருட்கள் வாங்குவதற்கோ வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. சிலருக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் இருக்குது. 4ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து பார்ப்பதும் சுக்கிரன் 10ல் இருப்பதாலும் உங்களுக்கு பிடித்தமான அழகான புது வண்டி வாங்குவீங்க. ஒரு சிலர் பழைய கடனை அடைப்பதற்காகவோ நகைக்கடனை அடைத்து நகையை மீட்டெடுக்கவோ வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உங்களுக்கு வரவுல எந்த பிரச்சனையும் இல்லைங்க. வரவு இருக்கிறதுனால செலவுகளையும் சமாளிப்பீங்க. அடுத்து குடும்பம், திருமணம், காதல் உறவுகள் என்று எடுத்துக்கொண்டால் மகர ராசியினருக்கு குடும்பஸ்தான அதிபதியாகவும் சனி கிரகமே வருவார். அந்த சனி வக்ரமாகி 3ஆம் வீட்டில் குரு பார்வையோட தனித்த உச்ச புதனின் பார்வையோடவும் இருப்பார். ஆகையால் குடும்பத்தில் அமைதியும் குடும்ப நபர்கள் மேல் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். சூரியன் 8ஆம் வீட்டில் பாதி மாதம் இருப்பதால் தந்தையுடனான உறவு மேலேயும் தந்தையின் ஆரோக்கியத்தின் மேலேயும் ஒரு கண் இருப்பது நல்லதுங்க. 2ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் குடும்பத்தில் இல்லாத புது நபர்களால் அவர்களுடைய தலையீட்டால் பிரச்சனைகள் வரலாம். ராகு என்பது தந்தையின் அப்பாவை குறிக்கும் கிரகம், அதாவது உங்களுக்கு தாத்தாவை குறிக்கும் என்பதால் அவரின் ஆரோக்கியம் அல்லது அவர் சார்ந்த விஷயங்களிலும் பிரச்சனைகள் வரலாம். ஏற்கனவே திருமணமான மகர ராசி நேயர்களுக்கு
இந்த மாதம் 5 கூடிய புதனும் நல்ல இடத்துக்கு மாறுது. செவ்வாய் மற்றும் சுக்கிர கிரகமும் நல்ல முறையில்தான் இருக்குது. குருவின் வலிமையும் 7ஆம் இடத்தில் இருக்குது. ஆகையால் கணவன் மனைவிக்கு இடையில் புரிதல் அதிகரிக்குங்க. ஏற்கனவே சண்டையால் பிரிந்திருப்பவங்க கூட சேருவதற்கு கோச்சார கிரகங்கள் சாதகமாகவே இந்த செப்டம்பர் மாதம் இருக்குது. மனக்கசப்புகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமணத்திற்கு வரன் தேடும் மகர ராசி நேயர்களுக்கு கோச்சாரத்தில் நிறைய கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் குடும்பத்தை உருவாக்கி தரும் 2ஆம் வீட்டில் ராகு கிரகம் அமைந்திருப்பதால் பலருக்கும் திருமண காலம் தள்ளி போகலாம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் 2ஆம் வீடு 7ஆம் வீடு அதன் அதிபதிகள் சிறப்பான இடத்துல இருப்பதாக இருந்தால் அதோடு 2ஆம் வீட்டிலும் 7ஆம் வீட்டிலும் எந்த கிரக பார்வையோ அல்லது இருப்போ இல்லாமல் இருந்தால் இந்த செப்டம்பர் மாதத்தில் நல்ல வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடக்க வாய்ப்புகள் உண்டாகுங்க. அதுவே திருமணத்திற்கு வரன் பார்க்க இப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா இந்த மாதத்தில் தாராளமாக உங்கள் ஜாதகத்தை கொடுக்க ஆரம்பிக்கலாம். விரைவில் வரன்கள் அமையும். திருமணமானவர்கள் குழந்தை பாக்கியத்திற்கு முயற்சிப்பவர்களாக இருந்தால் மாத முற்பகுதி உங்களுக்கு அருமையாக இருக்கும். குருவுடைய பார்வை தனித்து சிறப்பாக இருப்பதால் சுப செய்திகள் கிடைக்கும். மருத்துவ முறையில் முயற்சிப்பவர்களுக்கு 2ஆம் பாதியில் சூரியன் 9ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சி ஆவதாலும் செவ்வாயும் குருவுடன் இணைவதாலையும் மருத்துவ சிகிச்சையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வம்ச விருத்தி உண்டாகும். காதலிக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 10ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெறுவதால் உங்கள் பார்ட்னரை சந்திக்க முடியாத சூழல்கள் சில நேரங்களில் உருவாகலாம். அதற்கு உங்கள் வேலையையும் ஒரு காரணமாக அமையலாம் அல்லது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். ஆகையால் பாதிப்புகள் எதுவும் பெருசாக தெரியலை. புதுசாக காதலை ப்ரப்போஸ் பண்ண நினைக்கிறவங்க இந்த மாதத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் அப்படியே போய் சொன்னாலும் உங்களை அவங்க வேணான்னு ஒதுக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப வருஷமாக காதலிக்கிறவங்க வீட்டில் பேசி சம்மதம் பெற இந்த மாதம் உகந்த மாதம் இல்லை. அதனால் இந்த மாதத்தில் முயற்சி பண்ண வேண்டாம். சுக்கிரன் நல்லா இருந்தாலும் 10ஆம் வீட்டில் வருவது அதனால் அந்தஸ்து கௌரவம் பார்த்து வீட்டில் எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. கொஞ்ச காலம் வெயிட் பண்ணுறது நல்லது. அடுத்து மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. படிப்புக்கான கிரகங்களான புதன் தன்னோட சொந்த வீட்டில் 9ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்றிருப்பார். குருவும் 7ஆம் வீட்டில் உச்சம். இதனால் உங்களுடைய பவர் அதிகரிக்கும். மனம் ஒரு தெளிவான அமைப்பில் இருக்கும். உங்களுடைய எதிர்காலத்திற்கான பிளான் சரியாக எடுப்பீங்க. போட்டித் தேர்வுகளில் நுழைய தேர்வுகள் ஏதாவது இருந்தாலும் அதில் சிறப்பாக தேர்ச்சி அடைவீங்க. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு சாதகமான சூழல் அமையும். ஏற்கனவே படித்து முடித்து வேலையில் இருக்கீங்க. உங்கள் வேலையில் அடுத்த கட்டத்திற்கு போக ஏதாவது கோர்ஸ் படித்தா நல்லதுன்னு நினைக்கிறீங்கன்னா அதை ஆரம்பிக்கிறதுக்கு இதுவே சரியான மாதம் இந்த செப்டம்பர் மாதங்க. மகர ராசி நேயர்களான உங்களுக்கு ஆரோக்கியம் என்று பார்க்கும்போது 2ஆம் வீட்டில் ராகு 7ஆம் வீட்டில் கேது அதோட சூரியனும் இருக்கும். இதனால் உங்களுக்கு பின்கழுத்து தோள்பட்டை தொண்டை பகுதி மேல் மார்பு பகுதிகளில் வலிகள் அடிக்கடி வரலாம். சிலருக்கு அலர்ஜிகள் வரலாம். அடுத்து அடிவயிறு கீழ்முதுகு பகுதிகளில் உஷ்ணம் அதிகமாகி சிறு சிறு கொப்பளங்கள் வரலாம். சிலருக்கு வயிற்று வலி அஜீரண கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருந்துக்கங்க. இந்த மாதத்தில் பெரிய மருத்துவ செலவுகள் எதுவும் இருக்காதுங்க. அதனால் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். நேயர்களே, இந்த மாதத்தில் நிறைய வழிபாடு தினங்கள் வருகிறது. உங்களுக்கு 9ஆம் இடத்துல புதன் உச்சம் பெறுகிறது. இதனால் ஆன்மீக ஸ்தலங்கள் சென்று வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆன்மீகத்தின் மீது நாட்டம் அதிகரிக்கும். பக்தி அதிகரிக்கும். ஆழ்மனம் சந்தோஷமாக இருக்கும். ஆக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு தொழில் உத்தியோகம் அதனால் ஏற்படும் பொருளாதார வரவு குடும்பம் திருமண பந்தம் ஆன்மீகம் என்று பல விதத்தில் சிறப்பான மாதமாகவே உங்களுக்கு காட்டுகிறது. இந்த செப்டம்பர் மாதம் சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்த்தால் ஆகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மிக சிறப்பான பலனையே அள்ளித்தரப்போகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.